எங்க காணோம்? தெரியல மாமா. தெரியல என்ன இருக்கா? வேதாஜி மாமா கல்பனா எங்க காணோம்? தெரியல மாமா, நான் ரொம்ப நேரமா பார்க்கல. நீ பாக்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாவ? நீ இங்கே இருக்கிற இன்னும் கோவம் தண்ணியிலே உனக்கு? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு கோவப்பட போறேன்? பின்ன கீழே எல்லாரும் வந்தாச்சு, நீ இன்னும் ரூம்லயே இருக்கிற? இல்ல பூ வைக்கலான்னு வந்தேன் மாமா, வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதானே? வாமா வாமா சீக்கிரம் கீழே வாமா. எல்லாரும் வந்தாங்க, நீ மட்டும் வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா, ஒண்ணு கூப்பிட்டுதான் எனக்கு தெரியாத. சுமங்கலி பூஜைக்கு என்ன எதுக்குப்பா கூப்பிட போறாங்க? லைஃபை கூப்பிட்டுருந்தாங்க. சரி உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கூட வந்து உன்னையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்பா. உன் வைஃப் போனதுக்கு அப்புறம் பொம்பளை இல்லாத விடு, 3மே ஆம்பளை பிள்ளையா வேற இருக்கானுங்க. இந்த குடும்பமே என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு என் காதுபடவே பேசிக்கிட்டாங்க. ஆனா நீ உன் 3 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு நல்ல பொறுப்புக்கு கொண்டு வந்து கல்யாணமும் பண்ணி ஒரே வீட்டுல குடித்தனம் பண்ற அளவுக்கு வச்சிருக்க. இது சாதாரண விஷயம் இல்ல ராமநாதா. என் 2 பசங்களுக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு அக்கா தங்கச்சியா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா என் மருமகள்களே ஒரு வீட்டுக்குள்ள குடித்தனம் நடத்த முடியாதுன்னு 2ஆ பிரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. சரியா? ஆனா உன் மருமகள்கள் நல்ல ஒத்துமையா இருக்காங்க. இது நீ நடந்துக்கிற முறையா இல்ல நீ பண்ண புண்ணியமான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, நீ ரொம்ப கொடுத்து வச்ச ராமநாதா. எனக்கு உன்னை பார்க்க ரொம்ப பொறாமையா இருக்கு. எல்லாம் சரியா போயிடும். உட்காருக்குமா, நீ வா நம்ம பேசிட்டு. ஐயோ அண்ணா, எதுக்கு இப்ப என்ன இழுத்துட்டு சொல்லிட்டு அங்க பாரு. ஏண்டா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, ஒரு வேலை கூட பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அங்க பாரு எவ்வளவு வேலை பண்ணுகுதுன்னு. ஐயோ அண்ணா, அதெல்லாம் பண்ணிட்டா அவளை ரொம்ப நல்லவன் அர்த்தமா? இந்த மாதிரிலாம் நடிச்சு உங்க வீக்னஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கா. பாரு கண்ணை பாரு, திருட்டுத்தனம் தெரியும். அவெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. சும்மா மைக் முழுக்க மாதிரி கத்துனுக்குற. இந்த மாதிரி நீ தாண்டா திருந்தணும். அந்த பொண்ணு கரெக்டாக தான் இருக்குது. சும்மா அதே குறை சொல்லுங்க. அண்ணா என்னடா இப்படி இருக்குறா? டேய் அந்த பொண்ணு என்ன பண்ணா நீ திருந்துடா சொல்றா ஃபர்ஸ்ட். அண்ணா என்னண்ணே நீ என்ன நொண்ண என்ன நீ சொல்லலாம்? என்னடா இல்லைண்ணா, அந்த அனிதா பொண்ணு பாவம் பொண்ணு தான் இருக்குது. எல்லாம் வேலையை எடுத்து போட்டு பண்ணிட்டு இன்னும் திரும்ப திரும்ப குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அவங்க புருஷன் முன்னாடி பிரச்சனைடா. 4 நாள் சரியாயிடும். விட என்னத்தை விடுன்ற? ஒரு நல்ல நாள் வயசுல பெரியவனி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னு பார்த்தா தேவையில்லாம அவனுக்கு வக்காலத்து வாங்கினுக்கிற. அவனுக்கு புத்தி வர மாதிரி சொல்லுனா நீ சொன்னா அவர் பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு. இதுல அவரு எனக்கு புத்தி சொல்லுவாரா? உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஒரு நிமிஷம். ஆக்சுவலா அண்ணனுக்கும் அன்னைக்கும் டேர்ம்ஸ் சரியில்லாம இருக்குல்ல, அதான் சொல்ல வந்தேன். ஐயோ ஏன்னா அன்னைக்கு என்னால் தான் ஏதாவது பிரச்சனை. நான் வேணா நீ எதுவும் பண்ண வேணாம் சாமி. இல்ல நான் சொன்னா கேளு. ஒழுங்கா பூஜையில கலந்துக்கிட்டியா, பிரசாதம் சாப்பிட்டியா, சாமி கும்பிட்டு போ. ஏய் நீ வாடா, முதல் மோக்கதே பேசுவா. என்னடி நடக்குது இந்த வீட்ல? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நேத்து வந்து பொடுசு அந்த அனிதா, அவ ராணி மாதிரி உட்காந்துட்டு உன்னை வேலை வாங்கிட்டு இருக்கா. நீ என்னடான்னா வேலைக்காரி மாதிரி இந்த சில்லற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா, இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஏற்கனவே பேசி பைசல் ஆயிடுச்சு. என்னத்த பெருசா பேசி பைசல் பண்ணிட்டீங்க? அவ உன்னை வேலை வாங்கறத பார்த்தா என் மனசே ஆற மாட்டேங்குது. வயிறெல்லாம் பத்திட்டு எரியுது. இதை உள்ள முத்து அணிஞ்சு பூஜை ஆரம்பிக்க பாரு. சுமங்கலிகள் எல்லாரும் வந்து உட்கார்ந்து எல்லாம் சௌகரியமா இருக்கும். ஓம் கணானாம் ஸ்வா கணபதிம் அவாமஹே கவிம் கபீனாம் உபவஸ்திரவஸ்திரவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய செல்வன்னோ திவிக்ஷீரசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ராஜாய நமஹ. ஓம் ராஜாய நமஹ. ஓம் ராஜாய நமஹ. ஓம் ராஜாய நமஹ.
வேதவழி வீட்டுக்கு போயிட்டியா? அங்கதான் இருக்க மேடம். அங்க யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரலையே? இங்க நிறைய பேர் இருக்காங்க மேடம். அதனால இங்க யாரும் என்னை கண்டுக்கவே இல்லை. ஒருவேளை யாருக்காவது டவுட் வந்து பேசினாங்கன்னா நீ சமாளிச்சிருவல்ல? மேடம், நான் டவுட் வரும் நினைக்கிறேன். அப்படியே வந்தாலும் நான் பண்ணேன். இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அங்கே எது நடக்குதுக்கு எல்லாத்தையுமே நோட் பண்ணு. நீ என்கிட்ட வந்து ஒன்று விடாம எல்லாத்தையுமே நீ ஒப்பிக்கணும், புரியுதா? மேடம், சொல்லி தானே அனுப்புனீங்க. வேலையை முடிக்காம நான் கிளம்ப மாட்டேன். ஓகே, டேக் கேர். विबुद्धे नमः ओम विबुद्धे नमः ओम विघ्नाय नमः ओम विबुद्धे नमः ओम सुरभे नमः ओम परमात्मिकाय नमः ओम वाचे नमः ओम पद्मालयाय नमः ओम पद्माय नमः ओम सुषये नमः ओम स्वाहाय नमः ओम स्वदाय नमः ओम सुदाय नमः ओम धन्याय नमः ओम हिरण्मये नमः ओम लक्ष्मे नमः ओम नित्यपुष्टाय नमः ओम महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। ओम महालक्ष्मी नमः। இந்தம்மா, இங்க வந்திருக்கிற சுமங்கலிகளுக்கெல்லாம் சந்தன குங்குமம் கொடுங்க. சரிங்க சாமி. ஏய் நில்லுடி. என்னம்மா, என்னாச்சுமா? என்னமோ நான் தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரி அம்மா நொம்மான்னு கூப்பிடுறேன். இந்த விஷயம் எல்லாம் முறையா யார் இந்த வீட்டுல செய்யணும்? மூத்த மருமக என் பொண்ணு தானே செய்யணும். மா, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நானே சும்மா தானே இருக்கேன். இப்படி நீ எல்லா விஷயத்துக்கும் சும்மா இருக்கனாலதான் எல்லாம் உன் தலையில முளை கரைச்சிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கை நாசமா போகுது. இந்த பாருமா, நல்ல காரியம் நடக்கும்போது என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற? ஓ, நான் வார்த்தையால சொல்றது உங்களுக்கு தப்பா தெரியுது. நிஜமாவே என் பொண்ணு வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு சம்பந்தி. அப்படி எல்லாம் இல்லம்மா. ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிற? இல்ல, நான் தெரியாம ஒரு விஷயம் கேக்குறேன். எதுக்காக என் பொண்ணு இந்த வீட்டுல ஒரு வேண்டாத மாதிரியே ஒதுக்குறீங்க? அம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சொல்லுமா உங்க அம்மாக்கு. இல்ல சம்பந்தி, நானும் எல்லா விஷயத்திலயும் பாத்துட்டேன். உன்னை சும்மா தானே இருக்க சொல்றேன். நீயும் பேச மாட்டேன், என்னையும் பேச விட மாட்டேன். அப்புறம் உனக்கா யார் தான் பேசுறது? என்னாச்சு? என் பொண்ணோட விஷயத்தை பத்தி பேசும்போதெல்லாம் மயக்கம் போட்டு போயிடணும். தண்ணி கொண்டா. பாருங்க, டாக்டருக்கு ஒரு லைன் போடுறேன். ஒண்ணு இருங்க. மெதுவாடா நிக்க வைடா. சொல்லுங்க சார். டாக்டர், நான் தான் ராமநாதன் பேசுறேன். இங்க மருமக வேதவள்ளி இங்க சுமங்கலி பிரார்த்தனை நடக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. தண்ணி தெளிச்சு எழுப்பி பாத்தீங்களா? கண்ணு முடிச்சு தண்ணி தெளிச்சு போய் எந்திரிச்சிட்டா. ஏன் இப்படி ஆச்சுன்னு தான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல சார். எதுக்கும் நாளைக்கு ஜெனரல் செக்கப்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க. சரி. வாமிட்டிங் சென்ஸ் ஏதாவது இருக்கா? வாமிட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்க மாதிரி தெரியுது. ஆமா. அப்படின்னா நல்ல விஷயம் தான். உங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா கன்ஃபார்மா சொல்லல, ஒரு கெஸ்ஸிங் தான். மறக்காம நாளைக்கு செக்கப்க்கு வர சொல்லிருங்க சார். நிச்சயமா நாளைக்கு கூட்டிட்டு வாங்க சார். தேங்க்யூ சார். ஒண்ணும் இல்லடா, பயப்பட முடியா? நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. எல்லாம் ஒரு ஊகம் தான்டா. நீ டெஸ்டே பண்ணல. நான் ஒரு யூகத்துல சொல்றேன். கூட்டிட்டு வாங்க, டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேங்கிறாங்க. ஓகே, அப்பாடா, நான் பயந்தே போயிட்டேன். நீ ஆசீர்வாதம் பண்ணு. டாக்டர் நான் பேசிட்டு வரேன். சரி, நீங்க வாங்க. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எந்த நல்லதும் நடக்க விட மாட்டேன். சுமங்கலிகளுக்கெல்லாம் தாம்பூலத்தை கொடுத்து அவகிட்ட ஆசீர்வாதம் பண்ணுமா?
பாத்தீங்களா? ஏய், உனக்கு அறிவே கிடையாதா? எதுக்கு இப்படி எல்லாம் ரெடி ஆயிட்டு நிக்கிற? நான் தான் உங்ககிட்ட கிளியரா சொல்லியிருக்கேன்ல, எப்ப நீ வேதவல்லியை கொலை பண்ண ட்ரை பண்ணலன்னு நிரூபிக்கிறியோ அப்பதான் உங்ககிட்ட முகம் கொடுத்தே பேசுவேன். ஏண்டி எதுக்கு இப்படி ஓவரா பண்ற? நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன? நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. எல்லாம் உங்க மேல இருக்கிற ஆசையில தான் இப்படி பண்றேன். ஆனா எனக்கு இன்னும் உன் மேல கோவம் தாண்டி இருக்கு. ஏங்க, வேதா நாகராஜ பாத்தீங்கல்ல? அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. அப்படி ஒரு நல்ல கணவன் மனைவியா நம்ம எப்பங்க இருக்க போறோம்? என்ன சொன்ன? நல்ல கணவன் மனைவியா? நீ நல்ல மனைவியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு நாள் நீங்க என்ன நம்புவீங்க. அப்போ என்னோட நல்ல குணத்தை பார்த்து நீங்க வருத்தப்படுவீங்க. ஆமா, நான் வருத்தப்படுவேன் தான். நீ திருந்தி என் முன்னாடி வந்து நின்னாலும் எனக்கு உன் மேல எந்த சாஃப்ட் கார்னரும் வராதுரி. வேதாவுக்கும் நாகராஜுக்கும் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. அப்ப நான் பாத்துக்கிறேன். அப்படி ஒரு ஆசை எனக்கு வராது. அப்படியே வந்தாலும் சொல்லுங்க, அப்படி வந்தாலும் காலம் எப்படி வேணாலும் மாறலங்க. வேதாவை நான் கொலை பண்ண ட்ரை பண்ணலன்னு ப்ரூஃப் எனக்கு கிடைக்கட்டும். அப்போ நான் எவ்வளோ நல்லவன்னு உங்களுக்கு புரியும். பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் குடிச்சாச்சு. இல்ல, அது சாதா பால். இது பாதாம் பால். உனக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அது நீயே குடிச்சிட்டு போய் படுப்போ. என்ன ஆசீர்வாதம். என்ன 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 என்ன?
சுமங்கலி பூஜை நடந்த அன்னைக்கு ராத்திரி புருஷன் காலை தொட்டு கும்பிட்டா பொண்டாட்டி என்னைக்கும் சுமங்கலியா இருப்பாளாம். ரொம்ப நடிக்காதடி ப்ளீஸ். என்ன நட்ராஜ், நான் என்ன பண்ணாலும் நடிக்கிறேன்னே சொல்ற. இப்படியே நம்ம எளியும் புண்ணியமா இருந்தா எப்படி நான் வேதாங்க மாதிரி வாழ்ந்து எடுக்க முடியும்? இருக்கே பாரு, இப்பவே வாந்தி எடுப்பு. எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க போறோம்? இன்னைக்கு நல்ல நாள். எல்லாத்தையும் இன்னையோட மறந்துட்டு இன்னையில இருந்து நம்ம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். கை எடுறீ எடுறீனா முதல்ல என் ரூம் விட்டு வெளில போடி. நான் போக மாட்டேன். இதை பாரு, நான் சொல்றதை கேளு. எனக்கு கோவம் வரதுக்குள்ள இங்கேருந்து போயிடு. முடியாது. ஓகே, நீ இரு, நான் போறேன். நான் என்ன செஞ்சாலும் வழக்கு வர மாட்டேங்கிறேன். ஏன் இப்போ கப்பல் கொண்டு வந்து பண்ணுறீங்க? ஒழுங்கு பரவாயில்லையா? அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். நாளைக்கு முக்கியமான கிளைண்ட் ஒருத்தர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, பாலிசி போடுறேன்ட்டுருக்காரு. அந்த மீட்டிங்கை நான் கேன்சல் பண்ணுறேன். உங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போய் உடம்பு டோட்டலாக செக் பண்ணுறேன். என்னங்க நான் சொன்னது நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்டா இந்த வாந்தி மயக்கம்லாம் வந்துச்சோம்? சரியா போச்சு. ஏங்க இந்த விக்கல், தும்பல், இரும்பல், உரும்பல், வாந்தி, லொட்டு, லொசுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருங்க. அதெல்லாம் நிறுத்தவே முடியாது. நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது நம்ம உடம்பு சரியில்லைன்றதுக்கான அப்படின்ற சிம்டம்னு அந்த மாதிரி தான் இது. அதனால தான் சொல்லிட்டு உடனே போய் டாக்டர் செக் பண்ணுவோம். ஆனா இப்போ மாமாவை திரும்பவும் சங்கடப்படுத்த போறேனே. இதுக்கு மாமா சங்கடப்படுத்துக்கு என்னங்க சம்பந்தம்? ஏங்க மாமா இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் சொல்றது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவரு வேறங்க, அவர் பயங்கர அவசரம் கொடுக்குங்க. அது சரி, நீங்க ஏன் இதை நெகட்டிவாவே நினைக்கிறீங்க? பாசிட்டிவா நினைங்க. ஒரு வேலை அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம் தானே. ஆமால, நம்ம 2 பேருக்குள்ள தான் ஒண்ணுமே நடக்கலையே. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் போகுது இன்னும். அப்புறம் எங்க தப்போயே பேனர்ஜி, செம்ம ஐடியா ஒன்று சொல்லட்டுமா? நடுகாத இந்த ஒரு மேட்ரை நம்ம நடத்திட்டா என்ன? ஏங்க இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு நம்ம அரங்கேற்றம் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். கமான். மொட்டை முடியல யாராவது பார்க்க போறாங்க? யாருமே பார்க்க மாட்டாங்க. கும்மு இருட்டு யாரும் தெரியாது. நீங்க வாங்க. இருட்டுக்கும் கண்ணு இருக்கு. ஏங்க இருந்துட்டு போட்டுங்க. நான் என்ன பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி கண்டுபிடிக்கிறேன். ஏன் பொண்டாட்டி தான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க வாங்க வாங்க. எங்க பொண்டாட்டியா இருந்தா கூட வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வாங்க. ஏங்க நாளைக்கு காலையில கிளைண்ட் பார்க்க போனேன்னு சொன்னீங்களா இல்லையா? அவன் கிடைக்கிறாங்க கபோதி பையன். அவனை எப்போ வேணா பார்த்துப்பேன். அந்த மேட்டரை நான் வேற மாதிரி சால்வ் பண்ணிக்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க. நைட்டு பூரா தூங்காம அப்படியே கண்ணை முழிச்சிட்டு காலைல குளிச்சுட்டு வேலைக்கு போயிடுறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? கை இன்னும் போட்டுமே, நீங்க அப்படியே சொல்லுங்க. இல்லைங்க, உங்க கண்ணத்தை பிடிச்சி பேசணும் போல இருக்கு. அதுக்கு தான். ஓ, வாட் எ ரொமான்டிக். நல்ல ஐடியாங்க. பிடிச்சிக்கோங்க. சம்பாத்தியத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல மேட்டர். அப்படியே பண்ணிடுவோம். எங்க உங்களுக்குன்னு ஒரு கிளைண்ட் கூட கிடைக்கலையே. பின்ன உடனே எல்லாம் நடந்து நாளைக்கே குழந்தைய பெற்று நாளைக்கு போய் ஸ்கூல்ல சேர்த்துட போறோமா? ஏங்க இந்த ப்ராசஸிங்ல ஒரு 4-5 மாசம் ஆகும். அது அப்பதான் நீங்க பிரெக்னென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 10 மாசம் இருக்கு. செம்ம டைமிங் இருக்குதுங்க. அதுக்குள்ள நான் எச்சக்கச்சக்கச்சக்கமான கஷ்டப்பட புடிச்சேன். நீங்க வாங்க ப்ளீஸ். இது பாருங்க, முதல்ல நாளைக்கு போய் கிளைண்ட்டை பாருங்க. மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேவா? இது பாருங்க, கிளைண்ட்ல முக்கியமானது நீங்க முக்கிய ஃபர்ஸ்ட் உங்களை ஹாஸ்பிடல் நான் கூட்டிட்டு போறேன். ஏங்க நாளைக்கு முக்கியமான கிளைண்ட் பார்க்கணும்னு சொன்னீங்களா இல்லையா? நான் ஹாஸ்பிடல் போயிட்டேன். தனியா எப்படி நீங்க ஹாஸ்பிடலுக்கு போவீங்க? தனியாலாம் போக மாட்டேன். மல்லிகாவை கூட்டிட்டு போறேன். இல்ல, நான் ஹாஸ்பிடலுக்கு நான் வரேன். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடலுக்கு போவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை வேணுமா வேணுமா? நாளைக்கு போய் அப்ப நீங்க கிளைண்ட்டை பார்த்தாதான் குழந்தைக்காக நிறைய சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள எல்லாமே.